Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். தூய சக்தி அப்படின்னு சொல்றீங்க, நடப்பது தூய சக்தியின் ஆட்சியா சார்? எந்த விதத்திலும் அதில் சந்தேகமே இல்லைங்க. எந்த அடிப்படையில் சொல்றீங்க? நேற்று காலை வரையும் இபிஎஸும் இபிஎஸோட மகனும் டிஎம்கேவும் எப்படியாவது இந்த ஆட்சியை கவுத்துட்டு மறுபடியும் ஆட்சி அமைக்கலாமா அப்படின்ற முயற்சியை இன்னும் தொடர்ந்துட்டு இருக்காங்க. காட்டாற்று வெள்ளம் பூரா எல்லாரும் ஏன் வந்து தாவக்காவை நோக்கி வர்றாங்க? வேர் இஸ் த ஃபியூச்சர் ஃபார் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே? ஏடிஎம்கேன்ற கட்சியே இல்லையே இன்னைக்கு. திமுக அவ்வளவுதான், படுபாலத்தாலும் தானே. இனிமே அவங்க எப்படி எந்திரிக்க முடியும்? சார், ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டு ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு வராங்கன்னா அவங்கள நீங்க சேர்த்துக்கிறீங்கன்னா இல்ல அந்த சார், மக்கள் என்ன நினைப்பாங்க? நீங்க ஏன் ரிசைன் பண்றாங்க? தாவேகாவுக்கு போறேன்னு ரிசைன் பண்றாங்க. இல்லங்க, அவர் பண்ண துரோகம்ங்க. அந்த பக்கம் ஆதரவு கட்சிகளை கூப்பிட்டுக்கிறீங்க, இல்ல தோழமை கட்சிகள்னு பேர் வச்சுக்கிறீங்க. இந்த பக்கம் எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ணி சேர்த்துக்கிறீங்க. உங்க பலத்திற்காக, நீங்க பலமாவதற்காக, நீங்க உங்க ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக நினைக்கிறீங்க. உண்மையா நீங்க கொஞ்சம் கண்ணை ஓபன் பண்ணி பாருங்க. You will have a clear vision. சபாநாயகரும் சட்டத்துறை அமைச்சரும் எதுக்கு ஆளுநர் மாளிகை போச்சு? அவங்க பேசிடலாம் சார். இல்ல எதுக்கு போனோம் ஆளுநர் மாளிகை? எனக்கு தெரியல எதுக்கு போனாங்க. விளக்கம் கொடுக்க தான் போனாங்க. அப்படியே குதிரை பேரம் நடந்தது. செய்தி ஆமா, அதுக்கு தான் போனது. நேத்து வேற எதுக்கு போனது? எங்க செய்தி வந்தது சார்? நான் எங்க செய்தி வந்தது? வந்து சினிமா படம் ஷூட்டிங் இல்ல சார். அந்த இடத்துல நீங்களும் உதயநிதி மாதிரி அந்த கொச்சப்படுத்துறீங்க. அது நம்மளுடைய கோயில். ஆமா, கோயில் இப்படி எல்லாம் பண்ணுமா? இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். இல்ல என்ன தப்பு இருக்கு? அப்பாவை தேடுறது இதுல என்ன தவறு இருக்கு? அவதூறுகளை எல்லாம் ஒப்பிடுகையில் இது வந்து நத்திங். உங்களை ரொம்ப டீசெண்டா நடத்துறோம் நாங்க. உங்களுக்கு டீசென்சினா என்னன்னே தெரியாது. டி கூட தெரியாது டீசென்சில. அதான் டிஎம்கே. மக்கள் கிட்ட நான் பேசினேன், நிறைய பேர்கிட்ட நான் பேசும்போது அதை பத்தி கவலைப்படுறீங்க. நாங்க எதுவுமே எடுத்துக்க முடியல சார். படம் மாதிரி பார்த்தோம் சார், பிக் பாஸ் மாதிரி பார்த்தோம் சார்ன்றாங்க. பாக்குறாங்கல்ல, அது போதும்ல. இதுவரை பார்த்தாங்களா சார்? நம்ம படம் சினிமா எல்லாம் இல்லங்க. இதுக்கு முன்பு சார் அவரு சினிமா வேற சார். இதுக்கு முதலமைச்சர் சார். அரசியல் பயப்படுத்துறதுன்னா அப்படிதாங்க. இல்லாத கட்சி இல்லையா? இல்ல, எங்க இருக்கு? இது 47 உறுப்பினர்கள், இன்னைக்கு 41. உங்களுக்காக ஒரு 6 உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணிருக்காங்க. எங்களுக்காக சொல்லாதீங்க. மக்கள் சொல்றாங்க சார். மக்கள் சொல்றாங்க. நீங்க வர இடைத்தேர்தல்ல சொல்லிருவாங்க. இதெல்லாம் இடைத்தேர்தல்ல பாவம். நீங்க ரொம்ப வருத்தப்பட போறீங்க. ராதவர்ஜுனா நெல்லல் முதல்வரா? வாய்ப்பே இல்ல. மக்கள் எடுத்து மக்கள் நீங்க சொல்றது இந்த டிஎம்கே சப்போர்ட் ஊடகம் தாங்க. இல்ல சார், அதெல்லாம் எந்த மக்கள்ங்க பேசுனாங்க? யார் பவர் சென்டர்? பவர் சென்டர்ன்றது ஒண்ணுதான். அங்க ஆதவர்ஜுனாவும் பவர் சென்டர். நீங்க அப்படி நினைச்சீங்க. பவர் சென்டர். நீங்க அப்படி நினைச்சீங்க. ஜெகதீஷ் பழனிசாமி பவர் சென்டர். நீங்க அப்படி நினைச்சுக்கலாம். நீங்க அப்படி நினைச்சதா உங்களுடைய புரிதல் உள்ள குறைபாடு. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தேசிய செய்தி தொடர்பாளர் திரு பிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றவர்களிடமே கேட்போம். வணக்கம் பிலிக்ஸ் சார். வணக்கம் மகேஷ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மகேஷ். முதல் முறை உங்களை பேட்டி எடுக்கிறேன். ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீங்க. இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி, அந்த கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் ஒரு முகமா மாறி இருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். உங்க பயணம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுக்கிறதுனால இப்போ சொல்றேன். நிறைய இருக்கு சார் தாவேகாவை பற்றி. ஆட்சியை பிடிச்சிட்டாங்க ரொம்ப சீக்கிரம், ஆட்சியை பிடிச்சிட்டீங்க ரொம்ப சீக்கிரம். தூய சக்தி அப்படின்னு சொல்றீங்க, நடப்பது தூய சக்தியின் ஆட்சியா சார்? எந்த விதத்திலும் அதில் சந்தேகமே இல்லைங்க. எந்த அடிப்படையில் சொல்றீங்க? எதற்காக இன்னொரு கட்சியின் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்கிறார்கள்? அவங்க ஏன் தாவேகாவிற்குள் சேர்க்கப்படுகிறார்கள்? இல்லை, இன்னொரு கட்சியோட எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யப்படுகிறாங்கன்னா உண்மையான காரணம் முந்தா நேற்று கூட எங்கள் சட்டத்துறை அமைச்சர் வந்து நேற்று பேசும்போது சொல்கிறாரு, முந்தா நேற்று காலை வரையும் இபிஎஸும் இபிஎஸோட மகனும் டிஎம்கேவும் எப்படியாவது இந்த ஆட்சியை கவுத்துட்டு மறுபடியும் ஆட்சி அமைக்கலாமா அப்படின்ற முயற்சியை இன்னும் தொடர்ந்துட்டு இருக்காங்க. சரி, அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்கிறாரு. இப்போது அதிமுக எதற்காக உருவாக்கப்பட்டது? திமுக எதிர்ப்பு. ஓகே, இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல அதை சரிப்படுத்த வேண்டியதோ இல்ல அந்த கேட்கறது பதில் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? திமுகவுடன் சேர்ந்து தாவேகா ஆட்சியை கவுத்துட்டு நம்ம ஆட்சி அமைப்போன்னு முயற்சிக்கிறாங்களா இல்லையா?
இல்ல அப்ப சார் உண்மையாக அதிமுகவை நேசிக்கிறவர்களுக்கு மனசு என்ன ஆகும்? எம்ஜிஆர் விசுவாசியும் ஜெயலலிதா விசுவாசியும் என்னங்க நினைப்பாங்க? இப்ப இங்க எம்எல்ஏ இருக்கிறது வரையும் தானே இந்த முயற்சியை அவர் பண்ணிட்டு இருப்பாரு. இல்ல சார், அங்க நியாய தர்மத்தை பேசக்கூடிய நீங்க செய்யறது நியாயமா? ஃபர்ஸ்ட் அதை முடிச்சிட்டு வருவோம். இல்ல இல்ல எதற்காக ரிசைன் அந்த வியாக்கியானம் நம்ம பேச தேவையில்லை. வியாக்கியானம் இல்ல, நான் எதுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு அப்புறம் என்ன பதில் இல்ல அது உங்களுக்கு தேவையா என்ன? இல்ல நீங்க அதனால சார் தான் இது ரெண்டுமே வேண்டாம், இது ரெண்டுமே நாட்டுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு தானே சார் வந்தவங்க நீங்க. ஆமா, மக்கள் எங்க கூட இருக்காங்க, அவங்களோட சூழ்ச்சி அப்படி இருக்கே. அவங்கள எல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க அவங்க என்ன யார சார்? சேர்த்தாங்க? யார சேர்த்தாங்க? எத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்க இப்போ? யாரு? எத்தனை முன்னாள் அமைச்சர்கள்? எம்சி சம்பத், கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், விஜயபாஸ்கர் சமீபத்துல போய் மூத்த தலைவரான திரு புஷி ஆனந்த போய் சந்திச்சிருக்காரு. எங்க? கட்சி அலுவலகத்துல சந்திச்சிருக்காரு சார். புகைப்படம் எங்க? இல்ல நாளைக்கு நாளை மறுநாள் தெரிஞ்சிடும் சார். புகைப்படம் அவர் கட்சியில இணையும் போது ஏங்க இஷ்டத்துக்கு நீங்க அசியூம் பண்ணிட்டு பேசிட்டே இருப்பீங்க, பேசிட்டு இருங்க, அவ்வளவுதானே. இல்ல சார், அதிமுகவினரை தாவேகாவிற்குள் சேர்த்து தாவேகாவை ஒரு பலப்படுத்த வேண்டிய கட்சி தேவை ஏன் எழுது? இல்ல ஒரு கட்சி என்பது இன்னைக்கு எதிர்காலம் மக்களும் சரி அரசியல் தலைவர்களும் சரி நம்புறது தாவேகா. அதனால கட்சியில எத்தனை பேர் சேருவாங்க? நீங்க அதை தடுக்க முடியுமா? இவரை சேர்த்துக்க முடியாதுன்னு நீங்க சொல்ல முடியுங்களா? இல்ல கட்சியில இல்ல அவங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லாம் யாரு? பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்க வச்ச பேர் என்ன சார்? இல்லங்க நீங்க வச்ச பேர் என்ன? நீங்க ஊழல் சக்தி சார், அவங்க இருங்க சார், சொல்லி தூர சக்தி சார், போற சக்தி சார், சார் தூற்று போன சக்தி சார், ஏதோ சொன்னீங்கல்ல. சொல்றேன் சார், ஒரு கட்சியில அடிப்படை உறுப்பினராக இருக்கிறவர்கள் எல்லாம் புனிதர்களா இருக்க முடியுமா? அடிப்படை உறுப்பினர்கள் நீங்க எல்லாம் சேர்த்திருக்கிறது நான் அடிப்படை கேட்கறது. ஆமா, வேற என்ன பதவி? எம்சி சம்பத் யாரு சார்? என்ன பதவி கொடுத்துருக்காங்க அவருக்கு? அடிப்படை உறுப்பினரை தாண்டி என்ன கொடுத்துருக்காங்க? இல்ல கடந்த கால வரலாறு இவங்க நான் கேட்பதற்கு பதில். இப்ப உறுப்பினரா யார் வேணாலும் சேரலாங்க. சரி, பொறுப்புகள் கொடுக்கும் போது தாங்க நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து வெட்டிங் பண்ணி பண்ண வேண்டியிருக்கு. இல்ல அவங்க யாரையுமே சேர்க்க கூடாதுன்னா அது என்ன கதை? இல்ல அவங்களுக்கு எதுவுமே ஒரு அங்கீகாரம் கொடுக்காமல் நீங்க வெறும் உறுப்பினரா மட்டும் வச்சிட்டு இருக்க போறீங்களா சார்? அப்ப பாத்துக்கலாம்ன்றீங்க பதில். இன்னைக்கு உறுப்பினர்கள் தான் இருக்காங்க சார். என்ன தேவை இருக்கு தாவேகாவுக்கு? ரெண்டாவது நீங்க சொல்லுங்க. நான் அதான் கேக்குறேன், என்ன தேவைக்காக சார் அவர்கள் சேர்றாங்க, அவ்வளவுதான். Just because they are joining, it doesn't mean that we are going to give them ஒரு MP post, MLA post கொடுக்க போறோம்னா அவசியமே இல்லையே. ஒரு கட்சியில யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் சார். மாற்று சக்தின்ற ஒரு கடல்ல ஊழல் சக்தியும் தீய சக்தியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து சங்கமமாகுது சார். அடிப்படை உறுப்பினர்கள் யார் வேணாலும். ஆனா இது சார் ஆட்டோ சங்கர் கூட ஒரு கட்சியில தான் சார் இருந்தாரு, ஒரு கட்சி உறுப்பினர் தான், புரியுதுங்களா? ஜாஃபர் சாதிக் பொறுப்புல இருந்தாரு. ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. ஒரு துளி விஷம் விழுந்தாலும் அந்த பால் அவ்வளவுதான் சார், அதுவும் விஷம் தான் சார். கட்சி மக்களை சார்ந்தது சார். எல்லாருமே புனிதர்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் கேட்கல, மக்கள் கேக்குறாங்க. மக்களுக்கு நல்லா தெரியும். மாதேஷி தான் பிரச்சனை இல்லைங்க. அடிப்படை உறுப்பினர் யார் வேணா ஆகலாம், அதை நீங்க தடுக்க முடியும். இன்னைக்கு காட்டாற்று வெள்ளம் பூரா எல்லாரும் ஏன் தாவேக்காவை நோக்கி வர்றாங்க? ஏன் வராங்க? வேர் இஸ் த ஃபியூச்சர் ஃபார் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே? ஏடிஎம்கேன்ற கட்சியே இல்லையே இன்னைக்கு. திமுக அவ்வளவுதான், படுபாலதாலும் தானே. இனிமே அவங்க எப்படி எந்திரிக்க முடியும்? திரு ஆதவர்ஜுனா சொல்றாரு தாவேகாவின் தாய் கட்சி அதிமுகன்றாரு. எங்க இது தாய் கட்சி? எங்க இருந்து பிறந்துச்சு இது? அங்கிருந்து பிறந்த குழந்தையா சார்? அப்படி இல்லைங்க. இன்னைக்கு மக்கள் எதை நோக்கி அதிமுகவினர் அதிகமா எதை நோக்கி வர்றாங்க, திமுக எதை நோக்கி வர்றாங்க, மற்ற அரசியல் கட்சிகளோட அணுகுமுறை இல்ல தாய் கட்சியா எப்படி மாறிச்சு? இல்ல எந்த கான்டெக்ஸ்ட்ல அவர் சொன்னாருன்னு எனக்கு உண்மையிலே தெரியாது. நீங்க தான் சொல்றீங்க, நீங்க தான் அதுக்கு பொறுப்பு இருக்கணும். உண்மையிலேயே இல்ல நான் பார்க்கல, நான் பார்க்காம கேட்காம அவர் தாய் கட்சின்னு அது 90% அதிமுக இன்னும் ஒரு மாசத்துல இங்க வந்துருவாங்கன்றாரு. இது இயற்கை தானேங்க. அந்த கட்சி தன் சொந்த தலைவர்களுக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் அவர் செய்யற துரோகம் இல்லையா? நீங்க என்ன வாழ்வு கொடுக்குறீங்களா? என்னங்க வாழ்வு கொடுக்குறீங்க? நாங்க எதுக்கு வாழ்வு கொடுக்கணும்? வர்றவங்களுக்கு எல்லாம் நீங்க சேர்த்துக்கீங்க, வாழ்வு கொடுக்குறீங்க. கட்சியில யார் வேணாலும் சேரலாங்க. எடப்பாடி அழிக்கிறாரு. எடப்பாடி அவங்க கட்சி மக்கள் விரும்பும். நீங்க தண்ணி ஊத்தி வளர்க்குறீங்களா? நீங்க என்ன இப்ப உயிர் கொடுக்குறீங்களா? அதிமுகவுக்கு உயிர் கொடுக்கணும்ன்ற அதிமுகவுக்கு எதுக்கு நாங்க உயிர் கொடுக்கணும்? இப்பதான் நீங்க தான் சொல்றீங்களா அவர் அழிக்கிறாருங்க. அவர் கட்சி அழிக்கிறாரு. அந்த மக்கள், அங்க உள்ள தொண்டர்கள், அங்க உள்ள பொறுப்புல இருக்கவங்களுக்கு பிடிக்கல, அதனால இங்க சேர்றாங்க. தட்ஸ் இட். தொடர்ச்சியா ஒரு மாசத்துக்கு முன்பு வெற்றி பெற்றவர்கள் ராஜினாமா செஞ்சுட்டு சேர்றவங்களை எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்க? எப்படி அனுமதிக்கிறீங்க? முதல்ல தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இது அதிமுகவுக்கு எடப்பாடி செய்யற துரோகம். அந்த கட்சியில நம்பிக்கை உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? ஆனா நீனும் டிஎம்கே உன்னுடைய சுய லாபத்திற்காக நான் மந்திரி ஆகணும், மறுபடியும் முதல்வர் ஆகணும்ன்ற ஒரே அந்த ஒற்றை விருப்பத்திற்காக மொத்த கட்சியுமே நீங்க காலி பண்ணீங்கன்னா, என்ன நோக்கத்துக்காக துவக்கப்பட்டதோ அதை நீங்க உடைச்சிங்கன்னா, அந்த உள்ள லாயலா இருக்கவங்க எப்படி அந்த கட்சியில இருப்பாங்க?
அதை நீங்க ஏன் அந்த ஆங்கிள் பார்க்க மாட்டேங்கிறீங்க? இல்ல சார், நாம அவங்கள விலைக்கு வச்சா மட்டும்தான் தூய சக்தி, இல்லன்னா அது தூய இல்லங்க சக்தி இல்ல. இல்லங்க அது மக்கள் மத்தியில தூய சக்தியா அது இல்ல சார், ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டு ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் இருங்க ரிசைன் பண்ணிட்டு வராங்கன்னா அவங்கள நீங்க சேர்த்துக்கிறீங்கன்னா சார், இல்ல அந்த சார், மக்கள் என்ன நினைப்பாங்க? நீங்க ஏன் ரிசைன் பண்றாங்க? தாவேகாவுக்கு போறேன்னு ரிசைன் பண்றாங்க. இல்லங்க, அவர் பண்ண துரோகம்ங்க. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி போட்டா அந்த தொண்டர்கள் ஏத்துப்பாங்களா? ஆன்சர் பண்ணுங்க. தாவேகா நான் கேட்டதுக்கு பதில். இல்ல அந்த மாதிரி வெளிப்படையா யாராவது சொல்லிருக்காங்களா? வெளிப்படையா? ஆமா, வெளிப்படையா யாரு யாராவது சொன்னாங்களா? சொல்லணும்? யாருங்க சொல்லணும்? இல்ல உங்களுக்கு? அப்படி ஒண்ணு நடக்கல, உடன்படல அப்படின்றது யார் எல்லா சொல்றது? இரு தரப்புலயும் இருந்திருக்காங்க சார். நடந்ததா இல்லையா? ம். திருமாவளவன் அதை கன்ஃபார்ம் பண்ணலையா? சிபிஎம் தோழர்கள் கன்ஃபார்ம் பண்ணலையா? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கன்ஃபார்ம் பண்ணலையா? சிவி சண்முகம் கன்ஃபார்ம் பண்ணலையா? அப்புறம் யாரு சொல்லணும்னு கேக்குறீங்க? ரெபல் குரூப்பை போய் பார்க்கலாமா சார் முதல்ல? ஏன் நம்ம வந்து இதுல தவறு இருக்கு? 25 பேர் ஆதரவு கொடுக்குறான்னு உங்ககிட்ட சொன்ன உடனே திமுக தலைவரை போய் சந்திச்சாரா இல்லையா? சரி, சந்திச்சாரா இல்லையா? ஏன் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்காம அதுல உடைஞ்சி எது உங்களுக்கு ஏங்க, ஆதரவு அவர் கொடுக்குறாங்க? துரோகிங்க அவரு. யார் துரோகி? இபிஎஸ். சார் எடப்பாடி துரோகின்னு அவங்க சொல்லட்டும் சார். உங்களுக்கு என்ன சார் துரோகம் பண்ணாரு? எங்களுடைய வேட்பாளர் என்னங்க பண்ணாரு? ஏங்க என்ன ஆதாரம் தாவேகா இருக்கு? ஏன் என்ன ஆதாரம் இருக்கு? ஏங்க, தாவேகா எல்லா இடத்துலயும் போட்டி போடுச்சு. சரி சார், 234 அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நான் தான் சொல்றேனேங்க. சார் போற போக்குல சொல்ல வேணாம் இல்ல, சார். இல்ல, நீங்க அதிகாரம் உங்க கையில இருக்கு சார். அதை reason, நிரூபிங்க. நான் தான் அதை சொல்றேன். நிரூபிங்க. எல்லாம் நேரம் வரும்போது வெளிய வரும். ம். எதுக்கு நீங்க அவசரப்படுறீங்க? அவர் பண்ண துரோகங்க இது. ஓ, எடப்பாடி துரோகம் பண்ணிட்டாரு, அதனால அவருக்கு நாங்க யாருன்னு காட்டுறோன்னு ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ண சொல்றீங்க. ஏங்க நாங்க சொல்லி அவங்க ரிசைன் பண்ணோம். இது என்ன கதையா இருக்குது? இல்ல நீங்க See, ரிசைன் see. பண்ணுன்னு சொல்றதே No, இல்லையா? never. சொல்றது Why இல்லையா? should we? திரு வைகோ அவர்கள் சொன்னாரு, மூத்த தலைவர், See, எங்க எம்எல்ஏக்களை இருங்க. திரு விஜய் அவர்கள் ரிசைன் பண்ண சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரே மாத்திட்டாரு. அவர் மாத்திட்டாரு அப்ப சார். எதை சொன்னது எடுத்துப்பீங்க? எது இல்ல, உண்மை? எதை எடுத்துப்பீங்க? இல்ல சார், மக்களுக்கு தெரியும் அவர் சார். எது உண்மைன்னு மக்களுக்கு இல்ல. தெரியும் சார். அவரே 2 விஷயம் சொல்றாரா? ரைட். எதை எடுத்துப்பீங்க? அடுத்த நாள் அது பரபரப்பாகுது, ரெண்டாவது, நாளைக்கு அது இஷ்யூ ஆகும் இருங்க, அப்படின்றதுனால தான் அவர் ஒரு தண்ணீர் விளக்கு அவரை நாங்க கூட்டணிக்கு அழைச்சிருக்கோம். ம். எங்க ஏன் இந்த வெளிப்படைத்தன்மையை தானே நாங்க பண்றோம். இதே அப்படி நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா தான் அவங்க வெளிப்படைத்தன்மையை சார். நீங்க எடுத்துக்கிறோம். பண்றதெல்லாம் முறையா சார்? ஃபர்ஸ்ட் திமுக வாக்குகளை சேகரித்து திமுக வெற்றி பெறணும்னு ஓட்டு போட்ட 13 எம்எல்ஏக்களை அவங்க ஆதரவை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு அரசியல் புரியுமா புரியுதா? நல்லாவே தெரியும். எலெக்ஷனுக்கு அப்புறம் அலையன்ஸ் நீடிக்குதா? அது யாருக்காக ஓட்டு இல்ல, போட்டது? இல்ல. யாருக்காக ஓட்டு போட்டது? எந்த சின்னத்துக்காக? திரு ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்கணும்னு ஓட்டு போட்டவங்க அந்த 13 என்னங்க எம்எல்ஏ. நீங்க இப்ப அப்புறம் இந்த கட்சியோட ஓட்டாங்க இல்லையா? சார் 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் நான் ஜெயிச்சாங்க. கேட்டது- நான் ஒரு கேள்வியா நான் பொறுமையா போலாம். 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ்ல ஜெயிச்சாங்கல்ல, திமுக இல்லாமல் இருந்திருந்தால் 5 எம்எல்ஏ காங்கிரஸ் ஜெயிக்க முடியுமா? காங்கிரஸ் இல்லாம திமுக ஜெயிக்க முடியுமா? அது இருக்கும். எப்படி? ஷேரிங் தான். ஆனா இல்ல, பெரிய இல்ல. அளவு பெரிய ஷேர் கிடையாது. வரலாற்றுல பெரிய share நடக்கவே இல்ல. பெரிய ஷேர் இல்ல. வரலாற்றுல காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டுல என்ன பெரிய ஷேர் இருக்கு? காங்கிரஸ் இல்லாம திமுக தோத்துட்டு தாங்க வரலாறு. இதான் வரலாறு. என்னைக்கு சார்? ஐ திங்க் 2014 நினைக்கிறேன். ம், அந்த எலெக்ஷன் எடுத்து பாருங்க. சரி. காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ் முடிஞ்சு போச்சு. டிஎம்கே படுதோல்வி. 19ல இருந்து என்ன ரிசல்ட்? திமுக கூட்டணி. திமுக படுதோல்விங்க. கூட்டணியிலேயே 19ல இருந்து தொடர்ச்சியா நீங்க கேட்டீங்க, அவங்க ஓட்டு இங்க இருக்கு, இவங்க ஓட்டு அங்க இருக்குது. எலெக்ஷனோடைய அந்த அலையன்ஸ் முடிஞ்சிருச்சு. அந்த தனி சின்னத்துல நின்ன கட்சிகள் அந்த கட்சி அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இந்தியாலேயே ப்ரீ போல் அலையன்ஸ் போஸ்ட் போல் அலையன்ஸ் டேர்மா இருக்கு. நீங்க ஏதோ திமுகவோட வாய்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் திமுக வாய்ஸா பேசல. அவங்க சொல்றதுதானே நீங்க சொல்றீங்க. நீங்க பேசிக்கா ஒண்ணு இருக்குல்ல, இல்ல சார். அரசியல் சார், கட்டமைப்பு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க வேணும்னு முழுமையா மக்கள் வாக்கு செலுத்தல சார். திமுகவுக்கும் வாக்கு செலுத்தி இருக்காங்க. ஏங்க இது டிஎம்கேவோட டோனா தான் பேசுறீங்க. நான் டிஎம்கே அகைன் நான் உங்களுக்கு சொல்றேன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? யாரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோ தே ஹேவ் த ரைட் டு ஃபார்ம் த கவர்மெண்ட். யார் இங்க ஒற்றை கட்சியா வந்து லார்ஜஸ்ட் பார்ட்டியா எமர்ஜ் ஆனது? யார் எமர்ஜ் ஆனா? டிவிகே தான். அப்புறம் அவங்க உங்களுக்கு ஓட்டு போடலன்றீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதுங்க. ஆனா இவங்க எல்லாம் உங்களை எதிர்த்தவங்க தானே சார்? யார் சார்? உங்களை வந்து ஆர்எஸ்எஸ்-இன் குழந்தைன்னு சொன்னவங்க தானே இவங்க. அதுக்கப்புறம் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு உங்களால் விமர்சிக்கப்பட்டவங்க தானே இவங்க எல்லாம். அதற்கப்புறம் அவர்கள் தங்களுடைய நிலையை மாத்திக்கிறாங்க. இன்னைக்கு வந்து எது அதிகாரம் கிடைக்குதுன்றதுனாலயா? இல்லங்க, அதிகாரம் இல்லைங்க. நீங்களும் அதிகார ஆசையை கொடுத்து சிபிஐ சேர்த்துட்டீங்களா? சிபிஎம் எந்த அதிகாரத்தை ஆசையில உள்ள வந்தாங்க? கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் முதல் ஆதரவு கொடுக்க வந்தாங்க. எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் உள்ள வந்தாங்க? அதிகாரமே வேணாம் தானங்க சொல்றாங்க. இல்ல இங்க சார், இல்லங்க, முரணா இருக்க எல்லாமே. இல்ல முரணா எல்லாமே சரியா இருக்குது. அந்த பக்கம் ஆதரவு கட்சிகளை ஒரு கூப்பிட்டுக்கிறீங்க. நிமிஷம் இருங்க. இல்ல தோழமை கட்சிகள்னு பேர் வச்சுக்கிறீங்க. ஒரு நிமிஷம் இந்த இருங்க. பக்கம் எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ணி ஒரு சேர்த்துக்கிறீங்க. நிமிஷம் சேர்த்துக்கல. உங்க பலத்திற்காக, No, wait. நீங்க பலமாவதற்காக, No, not at all. நீங்க உங்க ஆட்சியை காப்பாற்றிக் நீங்க அப்படி கொள்வதற்காக. நினைக்கிறீங்க. உண்மையா நீங்க கொஞ்சம் கண்ணை ஓபன் பண்ணி பாருங்க. யூ வில் ஹேவ் அ கிளியர் விஷன். ஓகேங்களா?
இங்க டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி 3 பேரும் சேர்ந்து கொண்டு மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி அமைப்பதற்கு முயற்சித்தனர். இதன் காரணமாக தான் இதை வந்து வேற வெக்கத்தை விட்டு சிபிஎம் போய் கேட்குறாங்க, நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணுறோம், நீங்கள் வந்து ஆதரவு தாங்கன்ட்டு. ஐயோ என்னடா இவனுக்கு இவ்வளோ மோசமாக இருக்காங்களே, முதல்ல கிளம்பு அப்படின்ட்டு அவர்கள் தான் முதல் கூக்குரல் போட்டது. இல்லை, இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ் சப்போர்ட் ஃபார் டிவிகே பிகாஸ் பீப்புளோட மேண்டேட் அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்ற அடிப்படையில். நீங்கள் இன்னைக்கு கண்ணுக்காவது மூக்கெல்லாம் நல்லா வச்சு ஜோடிச்சு பவுடர்லாம் அடிக்கிறீங்க மாதேஷ். உண்மை ராவா பாருங்க, இதுதானே உண்மை. நீங்க அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கே பேபி அவர்கள் சொல்றாங்களா இல்லையா, இது மாதிரி ஒரு பிளான் இருக்குது, இது ஜனநாயகத்துக்கு ஆபத்து, பாஜகவும் திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்றாங்க, இது ரொம்ப தப்பு, அதனால நாங்கள் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு தரேன்னு சொன்னாங்களா இல்லையா? சார், பேபி சொன்னதை எடுத்துக்கிறீங்க, திருமாவளவன் சொன்னதை எடுத்துக்கிறீங்க, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொன்னது எல்லாம் எடுத்துக்கிறீங்க. அதே தான் திருமாவளவனும் சொன்னாரு. என்ன அதோ என்ன நடக்குது, எதுக்கு எம்எல்ஏ எல்லாம் ரிசைன் பண்றாங்க? அண்ணா இல்லண்ணா அவங்களா வராங்க அப்படின்னு திருமாவளவன் இந்த ஸ்டேட்மெண்ட் இப்படியே சொன்னாங்க. அவங்களா ரிசைன் பண்றாங்க, நாங்க தடுக்கல்னா தொடர்ச்சியா ரிசைன் பண்ணுவாங்க. இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப அவங்களுக்கு எதிரான ஒரு வேலை தான் ஒருத்தர் சொந்த கட்சிக்கே துரோகம் பண்ணிட்டு இருப்பாரு, அந்த எம்எல்ஏக்கள் பாத்துட்டு இருப்பாங்களா? நாளைக்கு இவங்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்க மாட்டீங்க நீங்க? ஏங்க எப்படிங்க, எந்த அடிப்படை? நாளைக்கு நடக்க போகுது சார், நாளைக்கு மறுநாள் நடக்க போகுது சார் ஃபங்க்ஷன் நடக்குது சார். சார் நான் ஒன்னு சொல்றேன் சார், மிகப்பெரிய ஹால் புக் பண்ண வரைக்கும் எனக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்றது. நீங்க ஜோசியம் பார்க்கலாம் சார். இல்ல சார், செய்திகள் தான். நானே சம்பந்தப்பட்டவர்களே நான் சந்திச்சேன். என்ன சார் இப்படி பண்ணி சார்? உங்க அளவுக்கு எனக்கு வந்து சோர்ஸ் இல்ல சார். இல்ல சார், நான் வந்து ஜோசியம் எல்லாம் சொல்ல முடியாது, புரியுதுங்களா? நான் ஜோசி சொல்லி எப்படி நம்ப முடியும், புரியுதுங்களா? அதிமுகவை அழிக்கிறீங்களா சார்? டிவிகே சார், அது நாங்க தேர்தலுக்கு முன்பே சொல்லிட்டேன் சார். தேர்தலுக்கு முன்பே அவங்க 3வது இடத்துக்கு போனவங்க, அவங்கள பத்தி நாங்க பேச தயாரா இல்லைன்னு தான் சொன்னோம். இப்படிதான் எங்களோட கேம்பெயினே இருந்தது, புரியுதுங்களா? இப்போ அந்த அவரே அழிச்சுக்கிறார் சார். எடப்பாடி தன்னுடைய சுயநலத்தினால அவரே அவருடைய கட்சியை அழிச்சுக்கிறாரு. அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக்க முடியும்? இதற்கெல்லாம் குதிரை பேரம்னு ஒரு பேர் இப்ப புதுசா வந்துட்டே இருக்கு சார். நம்மலாம் இதெல்லாம் வட மாநிலங்கள்ல வேற சில ஸ்டேட்ல குதிரை பேரத்தை முழுமையாக சூப்பராக நடத்தினது வந்து டிடிவி தினகரன் கூவாத்தூர்ல. அவர் பேசுறாரா? இப்ப பாண்டிச்சேரி ரெசார்ட்டுக்கு எதுக்கு சார் எல்லா எம்எல்ஏயும் போனாங்க? அதிமுக எம்எல்ஏ ஏன் இந்த மாதிரி ரெசார்ட்ல எதுக்கு போனாங்க? டிவிகே எம்எல்ஏக்களை எப்படி நாம ரெசார்ட்ல வச்சிருந்தோம் அந்த மாதிரி அவங்களும் நாட் எவரிபடி இல்ல எல்லாரும் சார், எல்லாருமே இல்ல சார். சென்னையை விட்டு தூரமா இருந்தவர்கள் மட்டும் தான் இருந்தாங்க. சென்னையில இருந்தவர்கள் அவங்க வீட்டுக்கு போய் தான் இருந்தாங்க. நான் தெரியும், நான் ஐ வாஸ் தேர். சும்மா கதடி விடுது, எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே. ஒரு பி பேலன்ஸ்ட். இல்ல பேலன்ஸ் இருக்கு சார், பட் ஏதோ ஒரு ஒரு சேஞ்சஸ்க்காக வந்தவங்க சொல்றாங்க. இல்ல இல்ல, ஆனால் உங்களால அது முழுசா நிறைவேறலன்னு ஒண்ணே சரி உங்களை காப்பாத்திக்க என்னென்னமோ பண்றீங்களோ. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், தாவேகா எக்காரணத்தை முன்னிட்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகவோ அல்லது இந்திய சட்ட வரம்புகளுக்கு எதிராகவோ செயல்படாது. 100%. அதை நான் ஒர்க் ஷேர் பண்ண முடியும். இது குதிரை பேரம்னு இப்ப ஆளுநர் வரைக்கும் கம்ப்ளைண்ட் போச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க குதிரை பேரம். நேத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்க போயிருக்கோம் சார். நேத்துக்கு சபாநாயகரும் சட்டத்துறை அமைச்சரும் நேத்துக்கு எதுக்கு ஆளுநர் மாளிகை போச்சு? அவங்க பேசிடலாம் சார். இல்ல எதுக்கு போனோம் ஆளுநர் மாளிகைக்கு? எனக்கு தெரியல எதுக்கு போனாங்க. விளக்கம் கொடுக்க தான் போனாங்க. அப்படியே குதிரை பேரம் நடந்தது. செய்தி ஆமா அதுக்கு தான் போனது. நேத்து வேற எதுக்கு போனது? எங்க செய்தி வந்தது சார்? நான் அத்தனை ஊடகங்களையும் நான் பாத்துட்டேன் சார். நேத்துக்கு போனதே இது. ஆளுநர் விளக்கம் கேட்டாரு, குதிரை பேரத்துக்கான விளக்கத்தை கேட்டாரு, அதை கொடுத்துட்டு வந்திருக்காங்க நேத்துக்கு. நீங்க எந்த செய்தியில வந்து இருக்கு சார்? இருக்கு இருக்கு. நேத்து ஆளுநரை எதுக்கு சந்திச்சாங்க? நீங்க சபாநாயகர் எதுக்கு சந்திச்சாரு சார்? சொல்லுங்க சார், வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. so many reasons sir. what is your problem? நீ சார் இங்க பெரும்பாலான ஊடகங்கள்ல வர்ற செய்திகள் 99% பொய் நியூஸ். தாவேகான்னு வரும்போது அதை நீங்க நம்பிட்டு வந்தீங்கன்னுங்களேன், நான் உங்களை என்னன்னு சொல்றேன், நான் ஒரு மாற்றா பார்த்தேன். ஆனா இல்ல, உண்மையிலே மாற்றுதான். உங்க கண்ணுக்கு அது தெரியவில்லை, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பழுதடைந்த கண்கள். ஓகேங்களா? ஜஸ்ட் லுக் அட் இன் a clean lens. எந்த விதத்துல இங்க வந்து சட்டத்துக்கு புறம்பா தாவேகா செயல்பட்டு இருக்காங்க. அவங்க கட்சி எம்எல்ஏ விலகுறாங்கன்னா அது அவங்களோட பிரச்சனை. எங்களுக்கு தேவை என்றால் சார், நாங்க சிபிஐ கூப்பிட்டு, சிபிஎம் கூப்பிட்டு, விடுதலை சிறுத்தைகள் கூப்பிட்டு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகை கூப்பிட்டு இவ்வளவு பேர்ட்ட கேட்கறதுக்கு பதிலா எல்லாம் வாங்க அதிமுக நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு துணை முதல்வர் கொடுக்கணும்னு அன்னைக்கே சொல்லிட்டு அந்த பிரச்சனையே இல்லைங்க. அது இன்னும் ஈஸியா முடிஞ்சிருக்குமே. ஏன் நாங்க அப்படி பண்ணல? மக்கள் நீங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சார். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, ரைட்டுங்க. நான் ஏன் அப்படி பண்ணல? அது ஆன்சர் மீ. அதுக்கு சொல்லுங்க ரீசன். அது ஆப்ஷன் இருந்தது தானே எங்களுக்கு. பிஜேபியும் உள்ள இருந்து வந்திருப்பாங்க,
கவர்னர் வாங்க வாங்கன்னு தாராளமாக வந்து ஆட்சி அமைங்கன்னு சொல்லி எந்த சிக்கலும் வந்திருக்காது. நாங்கள் அந்த நிலையிலும் கூட செக்குலரிசம் தான் ரொம்ப முக்கியம், நம்மளோட கொள்கைகள் தான் ரொம்ப முக்கியம்னு காங்கிரஸ் தானே கூப்பிட்டோம், விசிகே தானே கூப்பிட்டோம், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கை தானே கூப்பிட்டோம். ஏன் இந்த பக்கமே திரும்பல? அந்த அளவுக்கு ரொம்ப கொள்கை உறுதியில் இருக்கிற தலைவரும் கட்சியும் தாவேக்காங்க. கொள்கை உறுதியில் இருக்கிற நீங்க லேபிளை மாத்தணும்னு எந்த லேபிள மாத்தணும் சார்? உதயசூரியன் சிம்பிள் நிக்கிற 2 பேரை ரிசைன் பண்ணுங்க, நான் வந்து பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு ஏங்க, அவங்க வந்து டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அவங்க டிஎம்கே எம்எல்ஏ, சரி, எங்களோட அரசியல் எதிரி. அவங்கள ரிசைன் பண்ண சொல்லி எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ண வேண்டிய தேவை ஏன் எழுது? நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணலாம், வைக்க சொல்லியிருக்கிறார் தெளிவா, அவர் தான் சொன்னாருன்ட்டு. நிர்பந்தத்தின் பேர்ல சொல்லியிருக்காரு இந்த நேரத்துல. நிர்பந்தத்தின் பேர்லாம் இல்லைங்க, இது ஃபியூச்சர்ல இஷ்யூ வரும்ன்றத அப்படிலாம் கிடையாது. நிர்பந்தத்தின் பேர்லாம் கிடையாது. இட் இஸ் வெரி கிளியர். ஏங்க, அவங்க கட்சியோடைய அடிப்படை உறுப்பினர் தானே அந்த எம்எல்ஏ, அவரே கூட டிஎம்கே அனுப்பலையே. சொல்லுவாங்க காலம் வரும்போது அந்த 2 பேரும் சொல்லுவாங்க என்ன நடந்துச்சு, கண்டிப்பா யார் கேட்டாங்க, கண்டிப்பா. நாங்க ஏன் திமுகவுக்கு. எங்களுக்கு இப்ப தேவை என்ன இருக்கு? உங்களுக்கு இன்னும் கூட்டணியில் இருக்கிறவங்கள நம்பவில்லை இல்ல இல்ல, எதுங்க வந்து ஆதரிச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரி கொடுத்தவங்களையும் நம்பல போல. இன்னைக்கு இருக்கிற நம்பர்ஸை பொறுத்தவரையும் நாங்க ஃபார் எபவ் மெஜாரிட்டி, ரைட்டுங்களா? இன்னைக்கு இப்ப இருக்கிற அவையில இருக்கிற நம்பிக்கை அந்த எம்எல்ஏக்களை வச்சு தான் நம்பிக்கை இல்லாத தீர்மானம்லாம் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வந்தாலும் நாங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம் சார். அந்த 118 ஒரு நம்பர் தேவையில்லை சார். இருங்க, நான் சொல்லிடுறேன். அந்த 118 ராஜினாமா பண்ண அதான் மற்ற கட்சியில ராஜினாமா பண்ணிட்டு உங்க கட்சிக்கு வராங்க, வராம கூட வெளியே இருக்காங்க, அவங்களை எல்லாம் குறைப்பதன் மூலமா அந்த 118 நம்பரையே நீங்க மாத்துறீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு. இல்ல சார், அப்படி இல்ல சார், அதுக்கு நாங்க பண்ணல. நாங்க எதுக்கு சார் பண்ணணும்? இன்னைக்கு 114 113 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க பண்ணலையே. அவங்க சார், நீங்க நினைச்சு பாருங்க, அந்த கட்சி தலைமை சரியா இருந்ததுன்னா எப்படி சார் ஒரு குரூப் வந்து உடைச்சிட்டு வருது? ஒரு மெஜாரிட்டி நம்பரையே மாத்தக்கூடிய நிலைக்கு தள்ளுறீங்களே, புது ஃபார்முலாவை கொண்டு வரீங்க. நீங்க என்னங்க, நீங்க உங்களுக்கு பேசிக்கே புரிய மாட்டேங்குது. இதுதான் பேசிக் சார். இல்ல, அது பேசிக் இல்ல. 118 தான் முக்கியம். நான் எங்களுக்கு தேவை எதுக்கு? என்ன இப்ப என்ன பிரச்சனை? எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அந்த தலைவர்கள் அவங்களுடைய ஓன் எம்எல்ஏஸ் கன்வின்ஸ் பண்ண இந்த ராஜினாமாவுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்ல. நாங்க எப்படி சம்பந்தப்படுத்திக்கிறது? மக்கள் நம்புறாங்களான்னு பார்ப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சார். சபை மாண்போடு நடந்துச்சா? நான் வந்து நீங்க தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஒரு 25 ஆண்டுகள் செய்தியாளராக இருக்கேன். அதில் குறிப்பாக ஒரு 10 ஆண்டுகள் நான் செக்ரட்டரியேட் கவர் பண்ணியிருப்பேன், ரைட்டுங்களா? இதுவரையும் நடந்த பல்வேறு கூட்டத்தொடரை நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அங்கேயே உட்காந்து ரிப்போர்ட்டராக அங்கேயே உட்காந்து பின் பெஞ்சில் உட்காந்து நான் பார்த்துருக்கேன். இந்த முறை இந்த ஸ்பீக்கர் நடத்துகிற மாதிரி இதுவரையும் எந்த ஸ்பீக்கர்ஸும் நடத்தினதில்லை. ரொம்ப நேர்மையாக 2 பக்கத்துக்கும் சம வாய்ப்பளித்து நடத்துகிறாரு. ஒன்று, மாண்புக்கு என்ன பிரச்சனைங்க வந்துச்சு? ஒரு எம்எல்ஏ, புது எம்எல்ஏ, முறை ஜெயிச்சு வந்த எம்எல்ஏ அடிக்க ஓடுறாரு, முன்னாடி முந்திக்கிட்டு வராரு சார். உடனே லைவை கட் பண்றோம் சார் முத நாள். அடுத்த நாள் நம்ம ஒழுங்கா நடந்துப்போம், அங்குக்கு சில பிரச்சனை இருக்கு, நம்ம லைவை காட்டுவோம்னு காட்டிட்டு நீங்க சில விஷயம் எல்லாம் பண்றீங்க. இல்ல சார், எல்லாமே ஸ்கிரிப்டா இருக்கு சார். எப்படிங்க ஸ்கிரிப்ட்? அவையே எப்படிங்க? இல்ல முதல் நாள் லைவ் கட் ஆகுது சார். ஒரு எம்எல்ஏ, புதிய எம்எல்ஏ ஒருத்தர் ஏறிட்டு வராரு, மேல ஏறி வராரு. நம்ம செய்தியாளர்கள் சொன்னது இதை விட மோசமாலாம் நடந்துருங்க. கத்தி எல்லாம் குத்தி, ஏன் லைவை கட் கத்தி எடுத்து போய் எல்லாம் குத்த வந்திருக்காங்க. நீங்க பேசிடாதீங்க. இதுக்கு முன்னாடி இது ரொம்ப மோசம். ரவுடி பசங்க நடத்துற மாதிரிலாம் நடந்துருக்காங்க இதுக்கு முன்பு, புரியுதுங்களா? அடிக்கிறது, கையை ஓங்குறது ரொம்ப மோசமாலாம் நடந்திருக்கு. இது மிகவும் மாண்பாக, உண்மையிலே ஒரு மக்கள் இவ்வளவு பேர் பாக்குறாங்க இல்லையா, அந்த அளவுக்கு மாண்பா நடந்திருக்கு இல்லையா? நீங்க இப்படி பண்றதா சார்? அதுல என்னங்க தப்பு இருக்கு? தப்புதான் சார். எப்படிங்க எந்த சட்டம் சைகை இல்ல சார். ஏற்கனவே திருவையாறு எம்எல்ஏ முந்த நாள் அதுக்கு அவர் பண்ண சைகை இல்ல, அவர் பண்ண சைகை தப்பா இருந்தது. அது வந்து இல்ல, உரிமை மீறல் பிரச்சனையா கொண்டு வரப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும், நம்மளே தான் சொல்றோம். எந்த சட்டம்? இல்ல, நான் சொல்றேன் கேளுங்க சார். சொல்லுங்க, எந்த சட்டம் சிஎம் இப்படி பண்றது? நீங்க என்ன மெசேஜ் கன்வே பண்றீங்க? என்னத்த முடிச்சீங்க? இல்ல என்னங்க தப்பு இருக்கு? இல்ல என்ன தப்பு இருக்கு சார்? இது நம்ம வந்து சினிமா படம் ஷூட்டிங் இல்ல சார். அந்த இடத்துல நீங்களும் உதயநிதி மாதிரி அந்த கொச்சப்படுத்துறீங்க. அது நம்மளுடைய கோயிலுங்க. ஆமா, கோயில்ல இப்படி எல்லாம் பண்ணுமா? இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். இல்ல என்ன தப்பு இருக்கு? அப்பாவை தேடுறது. இதுல என்ன தவறு இருக்கு? என்ன தவறு இருக்கு சொல்லுங்க. யாருமே வரலாற்றில் தோல்வி வெற்றி எல்லாருக்குமே மாறி மாறி வரும் சார். நீங்க பண்ற அவதூறுகளை கம்பேர் பண்ணும்போது இது நத்திங், புரியுதுங்களா? அவை மூத்த தலைவர், ஒரு முன்னாள் முதலமைச்சர், அவர் அவையில இல்ல, உங்க அப்பாவை காணணும் ஒரு கதையை சொல்லி, இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு சார். அது எப்படி? எந்த அடிப்படையில் அவர் தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா இன்னைக்கு தோல்வி சார், நாளைக்கு அவர் வெற்றி கூட வரலாம். தோல்வி அடைஞ்ச மாதிரி தெரியலையே. என்ன மனசுல இருக்கேன், அங்க உட்காந்துருக்கேன், கையெழுத்துல உட்காந்துருக்கேன்னு கதை விட்டு இருந்தா
மனசுல இருந்தா அவர் கோட்டையில இருப்பாருங்க. சபையில நீங்க குளத்தூர் கேளுங்க. மக்களே மனசுல தூக்கி போட்டாங்க. புரியுதுங்களா? நான் மனசுல உட்கார்ந்திருக்கேன், கையெழுத்துல குட்டி கதை உட்கார்ந்திருக்கேன். ஒன்லைன்ல சொன்னதே நான் இப்பதான் பாக்குறேன் சார். ஒரு குட்டி கதைய நீங்க அதுவும் சிஎம் நீங்க விஜய் அவர்கள் அசெம்பிளி இதுக்கு முன்பு நான் பார்த்திருந்தீங்கன்னா பார்த்திருக்கேன். தெரியும். இல்ல இல்ல பார்த்திருந்தா விஜய் அவர்களுடைய குட்டி கதையை கேட்டிருக்கேன். இருங்க. ஆனா இந்த குட்டி கதை ஒன்லைன்லயே முடிஞ்சிருச்சு. எத்தனையோ பேர் எத்தனையோ கதைகள் திடீர்னு ஒரு சின்ன சொல்லிருக்காங்க. பையன் எங்க உங்க அப்பாவை காணணும், என்ன இது, என்ன சொல்ல வராரு? நீங்க பண்ற அவதூறுகளை எல்லாம் ஒப்பிடுகையில் இது வந்து நத்திங். உங்களை ரொம்ப டீசெண்டா நடத்துறோம் நாங்க. உங்களுக்கு டீசென்சினா என்னன்னே தெரியாது. டி கூட தெரியாது டீசென்சில. அதான் டிஎம்கே. அவங்கள்ட்ட நீங்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? சட்டசபையில் அவமானப்படுத்துவதுதான் அரசியலா? இல்லங்க, சட்டசபை கேலி கிண்டல் நக்கல் செய்வதுதான் அரசியலா? ஏங்க திரு உதயநிதி அந்த டெக்கோரமை எங்க மீறினார்? ஏதாவது சொல்லுங்க ஒரு சார். ஸ்பீக்கர் இங்க இருந்தாரு. சிலரை பார்த்தால் கும்பிட தோன்றும். அது மேல நம்மளே சொல்ல முடியாது. இதெல்லாம் அவையிலே பேசினது. நம்ம இந்த ஃப்ளோருக்கே வருவோம். ஏங்க இங்கதாங்க நான் சொல்றேன். இப்ப நடந்ததுக்கு வாங்க. இல்ல திரு உதயநிதி ஸ்டாலின் இருங்க, அவருடைய உரையில எங்கேயாவது அவருடைய டெக்கோரம் குறைஞ்சுதா? பயங்கரமா ஏதாவது சொல்லுங்க சார். ஒரு 2-3 ஏங்க ஐட்டம் சாங் நடத்துவாங்கன்றாருங்க. எப்ப சொன்னார் சார்? அசெம்பிளில அவர் அப்படி எல்லாம் வார்த்தை இல்லங்க. அசெம்பிளி அன்னைக்கு வாசல்ல பேட்டி கொடுக்குறாரு. விட்டா ஐட்டம் சாங் ஃப்ளோர்ல பேசினாரா? ஃப்ளோர்ல ஏதாவது வார்த்தை ஃப்ளோர்ல ஒவ்வொரு முறையும் நீங்க எடுத்து பாருங்க. அதாவது என்ன சொல்றது, நாங்க தான் சீனியர், எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், நீங்க வந்து ரீல்ஸ் விடுறீங்க, ரீல்ஸ் பண்றீங்க, எப்படி தொடர்ச்சியாக அவதூறுகளை தானே பேசியிருந்தாரு. அதெல்லாம் உங்களுக்கு காதுல கேட்கலையோ? இல்ல அதுக்கு நம்ம அப்பாவை தேடுறது, ஏங்க, அதே போல இந்த மாதிரி சைகை என்னங்க காட்டுறது, நீங்க? இதெல்லாம் ஓ இது நீங்க வந்து grown up பதிலுக்கு இல்ல, பதிலா? நீங்க grown up-ஆ இல்லையா சைல்டா? நான் நல்லா கிரவுண்ட் அப். ரைட். இவர் என்ன சொன்னாரு ஓபிஎஸ் இன்னைக்கு தண்ணி பாட்டிலுக்கு என்னங்க சொன்னாரு? இல்ல அந்த செஷன் நம்ம சிஎம் கிட்ட இல்ல நான் கேக்குறது சார், அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு உறுப்பினர், என்ன சட்டமன்ற சொன்னாரு? உறுப்பினர், என்ன சொன்னாரு? தூக்கி அடிச்சிருவாங்கன்னு சொன்னாரு. அது வந்து ஒரு ஜோக்ல தானே. அது ஜோக் சார். சிஎம் கிட்ட ஏங்க, சிஎம் வந்து முதல் உரை சார். சிஎம் நகைச்சுவை அவருடைய பண்ணக்கூடாதா? ஃபர்ஸ்ட் உரை கண்ணி உரை அது. நீங்க யாருங்க அதை டிசைட் பண்றதுக்கு? அது அவருடைய விருப்பம். அவரு உங்களுடைய அவை குறிப்புக்கு அவையை குந்தகம் விளைக்கிற மாதிரி சொற்களை பயன்படுத்தினாரா? அன்பார்லிமெண்ட் வேர்டு யூஸ் பண்ணாரா? அன்பார்லிமெண்ட் ஜெஸ்டர் யூஸ் பண்ணாரா? நீங்க வந்து இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிப்பீங்க. அதெல்லாம் ஏங்க டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இஸ் இட் அன்பார்லிமெண்ட் வேர்ட்? ஏதாவது ஒண்ணு இல்ல இந்த உரையில இருந்து மக்கள் பரவாயில்லப்பா, திரு சிஎம் விஜய் அவர்கள் பேசுனது நமக்காக பேசியிருக்காருன்னு எதுவும் எடுக்க முடியல. மக்களுக்கு தெரியுங்க. இல்ல மக்கள் கிட்ட நான் பேசினேன், நிறைய பேர்கிட்ட நான் பேசும்போது அதை சொல்றாங்க, பத்தி இதுல கவலைப்படுறீங்க. இருந்து நாங்க எதுவுமே எடுத்துக்க முடியல சார். படம் மாதிரி பார்த்தோம் சார், பிக் பாஸ் மாதிரி பார்த்தோம் சார்ன்றாங்க. பாக்குறாங்கல்ல, அது போதும்ல. இதுவரை பார்த்தாங்களா சார்? நம்ம படம் சினிமா எல்லாம் இல்லங்க. இதுக்கு முன்பு சார் அவரு சினிமா வேற சார், இதுக்கு நான் முதலமைச்சர் சார். ஏங்க அரசியல் பயப்படுத்துறதுனா அப்படிதாங்க. பார்லிமெண்ட் அசெம்பிளி செஷன் இதுக்கு முன்னாடி மக்கள் இவ்வளவு கூட்டமா உட்கார்ந்து பார்த்தாங்களா இல்லையா? இல்ல நம்ம சினிமா பார்க்க வைக்கல, நான் கேக்குறது நாட்டை வழி நடத்துற சீஃப் மினிஸ்டர். அந்த அசெம்பிளி தானங்க அது. பார்த்தாங்களா இதுக்கு முன்பு? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க சார். இது காட்சி பொருளோ அதே போல இது இல்லங்க. வந்து அசெம்பிளி தாங்க, சினிமாவோ காட்சி பொருள் இல்லங்க. அசெம்பிளி நாடகமோ இது அசெம்பிளிங்க. அது அசெம்பிளிய மக்கள், நான் கேட்கிற கேள்வி ரொம்ப ஸ்ட்ரைட்டா தானே இருக்குது. அசெம்பிளி ப்ரொசீடிங்ஸை இதுக்கு முன்பு மக்கள் பார்த்தாங்களா இல்லையா? வெரி சிம்பிள். யூ ஆன்சர் மீ. சார் அசெம்பிளிக்குன்னு ஒரு முறை இருக்கு நான் சார். கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல பார்க்கல, இன்னைக்கு பார்க்கறாங்க. ஏன் இன்னைக்கு பார்க்கறாங்க? இன்னைக்கு அத வந்து ஒரு ஏதோ ஒரு ரசிக்கும் பொருள் மாதிரி பார்க்கறாங்க சார். ரசிக்கும் பொருள் இல்லங்க. இதுதாங்க என்னோட ஏதோ ரசனையோட அவங்க வந்து உண்மையாவே ஏதோ எடுத்துக்கணும், அந்த நாட்டுக்காக பேசுறாரு. நீங்க தாவேக்காவை குறை சொல்றதுக்கு பதிலா மக்களை இழிவுபடுத்துறீங்க. அது ரொம்ப தப்புங்க. என்னோட எம்எல்ஏ உள்ள போய் எனக்காக வேலை பண்றாரா இல்லையா? என்னென்ன ப்ரொசீடிங் நடக்குது இதை நான் பார்க்கணும் இல்லையா? அந்த அடிப்படையில் தாங்க மக்கள் பார்க்கறாங்க. நீங்க என்ன உதயநிதி ஷூட்டிங் ஸ்பாட் சொன்ன மாதிரி நீங்க அது மாதிரி மக்கள் பார்க்கறாங்க. மக்களை இழிவுபடுத்துறீங்க. மக்கள் தான் சொல்றாங்க. மக்களை இழிவுபடுத்தாதீங்க. நீங்க இழிவுபடுத்தாதீங்க. நீங்க அப்படி ட்விஸ்ட் பண்ண வேண்டாம். இல்ல ட்விஸ்ட் பண்ணல. நீங்க நான் மக்களுக்காக கேள்வி டிராமா கேக்குறேன். நடத்துறாங்க அதனால பார்க்கறாங்கன்ற மாதிரி சொல்றீங்களா? தப்பு இல்ல. நான் சொல்லல சார். நாங்க அப்படிதான் சார் பார்த்தோம்னு என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட அப்படியே கேள்வியா இல்லங்க. கேட்கிறேன். அப்படி ஒரு சில பேர் சொல்லியிருந்தாலும் நீங்க அவங்ககிட்ட அப்படி சொல்லக்கூடாதுங்க. நீங்க நாளையில இருந்து அதை கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும். நீங்க அதானே உங்களோட வேலை. 40 நாள் ஆட்சி, மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒவ்வொரு மினிஸ்டருடைய வண்டவாளங்கள் வெளியில வருது. புரியுதுங்களா? எந்த மினிஸ்டர் சார்? இப்ப புது மினிஸ்டர்ஸ் அதை சொல்றீங்க? இல்லைங்க. முன்னாள் அமைச்சர்கள் இப்போ நேற்று ஒருத்தருக்கு 23 லட்சத்துக்கு அரசு வேலையை விற்பனை பண்ணியிருக்காருல. அதுக்கப்புறம் அரசகுமாரோட நின்றுருமா? அது தனியார் பள்ளிகள்கிட்ட லஞ்சம் வாங்கினது அன்பில் மகேஷ் பக்கம் போகாதா? அது போமா போகாதா? போகட்டும். அதே போல் ராம்சார் லேண்டு சேகர் பாபு பக்கம் போமா போகாதா? போகட்டும் சார். அப்போ அது அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ரெடின்றாங்களே, எல்லாமே ரெடின்றாங்க. வேற என்ன சொல்ல முடியும்? ஒழிய முடியும்.
நீங்கள் அவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கீங்க. இப்போ எல்லா இடத்துலையும் லஞ்சம் நிறுத்தப்பட்டிருக்கா இல்லையா? பார்ட்டி ஃபண்டுன்றது ஸ்டாப் ஆயிருக்கா இல்லையா? இப்போ மக்கள் சந்தோஷம் தானே படுவாங்க. இல்ல பார்ட்டி ஃபண்டை கருவூலத்துக்கு கொண்டு வரேன்னு சொல்றாங்க, அது எப்படி சாத்தியம் சார்? பார்ட்டி ஃபண்டை கருவூலத்துக்கு கொண்டு வர்றதுன்னா லஞ்சத்தை இல்லைங்க. இப்போ let us assume ஒரு ப்ராக்டிக்கல் சினாரியோ, மக்களுக்கு பார்ட்டி ஃபண்டு அது லஞ்சம் தான். அது சொல்கிறேன் இப்போ ஒரு நாளைக்கு 100 அப்ரூவல் வரணும், சிஎம்டி அப்ரூவல் 100 வரணும். ஆனால் 100 வராது. 100 அப்ரூவல் வந்துன்னா கவர்மெண்ட் காசு 10 அப்ரூவல் தான் வரும் முன்னாடி. ஏன்னா பார்ட்டி ஃபண்டுக்காக டிலே பண்ணுவாங்க. பார்ட்டி ஃபண்டு கொடுத்த பிறகு தான் அது அப்ரூவலே நடக்கும். ஓகே, அதனால ஃபண்டு எங்கே போச்சு? வீட்டுக்கு போச்சு. புரியுதுங்களா? இப்போ பார்ட்டி ஃபண்டுன்றது இல்லை, அதனால அப்ரூவல்ஸ் வந்து அதிகமான மினிஸ்டர் கையெழுத்தே போடணும்னு அவசியம் இல்லை. முன்பு சேகர் பாபு கையெழுத்து போடணும் எல்லாத்துக்கும், இப்போ போடணும்னு அவசியம் இல்லை. கிளியர் ஆகுது. நிறையா கிளியர் ஆகும்போது அரசு கருவூலத்துக்கு காசு தானே வரும் அதிகமாக. ஒரு கட்சி நடத்த நிதி வேண்டுமா வேண்டாமா? கட்சி நடத்துறது எது நிதி? இல்ல நிதி லஞ்சத்துக்கு இன்னொரு பேருங்க. அது லஞ்சம் வாங்கி தான் எலக்ட்ரல் பாண்ட். எதுக்கு சார் நான் கேட்குறேன்? லஞ்சம் எலக்ட்ரல் பாண்ட் எதுக்கு வந்துச்சு? ரைட்டுங்க. எதுக்கு எல்லா கட்சிகளும் ஒரு மறைமுகமான லஞ்சம் தான் அது. எனக்கு செஞ்சு கொடு, நான் உனக்கு முன்னாடியே காசு தரேன், அதான் லஞ்சம் தான். நீங்க மாநாடெல்லாம் போட்டீங்களா? விக்கிரவாண்டி மாநாடு, மதுரையில மாநாடு, அதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வந்தது? பாருங்க, நீங்க மேடை அமைக்கிறீங்க, இல்ல பாருங்க, அதுக்கெல்லாம் எங்க எலெக்ஷன் கமிஷன்ல கொஞ்ச நாள்ல அப்லோட் பண்ணிடுவாங்க. அதை எடுத்து பாருங்க எங்க இருந்து பணம் வந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. எங்க தலைவர் எவ்வளோ சொத்து விவரம் காட்டினாரு? எவ்வளவு காட்டினாரு? இல்ல சார், உங்க கட்சி எவ்வளவு சார் காட்டினாரு? இல்ல உங்க கட்சி அஃபிடவிட்ல எவ்வளவு காட்டினாரு? அவர் வெளிப்படையா பல ஆயிரம் கோடி இருக்குன்னு காட்டிட்டாரு. ஓகே, உதயநிதி எவ்வளவு காட்டினாரு? அவருமே வெளிப்படையா காட்டியிருக்காரு. அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா நீங்க உடனே இது பண்ணுங்க, அப்போஸ் பண்ணுங்க. 3 லட்சம் தாங்க என்கிட்ட இருந்து ஆண்டு வருமானம் 3 லட்சம்னு சொல்லிருக்காரு. இது யாரும் அப்போஸ் பண்ணல, மக்களும் ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சாங்க தலைவர். அதுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா எடுத்து ஹைலைட் பண்ணுங்க. அவர் எம்எல்ஏ பதவி இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியே போகும். எல்லாத்தையும் பண்ணியாச்சுங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, எங்க தலைவர் நல்ல காசு சம்பாதிக்கிறாரு, தன்னுடைய சொந்த காசை வச்சு செலவு பண்றாரு. 3 லட்சம் சம்பாதிச்சிருந்தவங்க அடுத்த வருஷமா 3 கோடி எப்படி சம்பாதிக்க முடியும்? சரிங்களா? தயவு செய்து everything will be transparent. It will be uploaded in the election commission portal. You can see. கட்சி நிதி இல்லாமலே ஒரு கட்சியை நடத்திட முடியும். உண்மையிலே லஞ்சம் வாங்காமல் கொள்ளையடிக்காமல் கட்சி நடத்த முடியும். மக்கள் வெளிப்படைத்தன்மையை எதிர்பார்க்கறாங்க. ரைட்டு சார். எதுக்கு சார் கட்சி நிதின்றது? நீங்க எதுக்கு கொள்ளையடிச்சு தான் வாங்கணுமா என்ன? சார், கட்சி நிகழ்வுகளுக்கு மட்டுமல்லாது எதுக்கு சார் கட்சியினுடைய பயணத்திற்கு கட்சி நிதின்னு ஒண்ணு எல்லா கட்சிகளுமே வாங்குது. இந்தியாவுல ஆண்ட கட்சிகள், ஆள போற கட்சிகள் எல்லாருமே வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி வாங்கியிருந்தா எல்லாரும் தப்பு பண்றாங்க, நம்மளும் தப்பு பண்ண முடியாது. புரியுதுங்களா? நீங்க லஞ்சத்தை நார்மலைஸ் பண்ணக்கூடாது. அது மக்களோட காசு. லஞ்சத்தை யாரும் நியாயப்படுத்தல சார். அப்புறம் உண்மையிலேயே இந்த 1 மாசத்துல லஞ்சம் யாருமே லஞ்சம் வாங்காம எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கின்றது நல்ல விஷயம். கேட்கும் போது சந்தோஷமா இருக்குது. ரைட்டு. ஆனால் நாங்க வந்து இல்ல திமுக காலத்துல மட்டும்தான் ஏதோ பார்ட்டி ஃபண்ட் வாங்கப்பட்டது மாதிரியும் வாங்கினாங்களே. ஏடிஎம்கேலாம் வாங்கப்பட்டது சொல்லவே இல்லையே. யாரு? நான் சொல்றேன். ஃப்ளோர்ல அதிமுகவை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க. நான் தான் அது கட்சியே இல்லைங்க. நீங்க இல்லாத கட்சி இல்லையா? இல்ல, எங்க இருக்கு? இது 47 உறுப்பினர்கள், இன்னைக்கு 41. உங்களுக்காக ஒரு 6 உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணிருக்காங்க. எங்களுக்காக சொல்லாதீங்க. மக்கள் சொல்றாங்க சார். மக்கள் சொல்றாங்க. நீங்க வர இடைத்தேர்தல்ல சொல்லிடுவாங்க. இதெல்லாம் இடைத்தேர்தல்ல பாவம். நீங்க ரொம்ப வருத்தப்பட போறீங்க. நான் வருத்தப்படல சார். பார்க்கலாம் சார். நீங்க வந்து அதீத வேற சிந்தனை, வேற உலகத்துல இருக்கீங்க நீங்க. சார், கம் டு திஸ். ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னு மக்கள் ஓட்டு போட்டாங்க சார் உங்களுக்கு. ஆனால் நீங்க நடத்தி கொண்டிருப்பதெல்லாம் நல்லாட்சி போல தெரியலையேன்றாங்க மக்கள். மக்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. நீங்க எவ்வளோ வந்து முட்டு கொடுத்தாலும் முடியாது. ப்ளீஸ், என்னுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்கும்போது, அது மாதிரி ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையும் மாற்றம் நடக்கும்போது they will understand. சரிங்களா? லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இன்னமுமே இருந்துட்டே தான் சார் இருக்கு. ரொம்ப அதிகமான மாதிரியும் தெரியுது. அதிகமான மாதிரி தெரியும் சார். ஆமா சார். ஆமா தெரியும். கோவையில் ஒரு சிறுமி, கும்மிடிப்பூண்டியில் ஒரு சிறுமி, என்ன நடக்குது நாட்டில்? எவ்வளோ இல்லை, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை எல்லாம் போட்டோம். குற்றங்கள் நடக்கும். எவ்வளவு நேரத்தில் கைது செய்யப்படுகின்றன குற்றவாளிகள்? அதை பாருங்க. இல்ல, அது குற்றங்கள் நடக்காம பயம் இல்லாம போச்சு. வெயிட் பண்ணுங்க. குற்றம் நடந்த பிறகு எவ்வளவு நேரத்தில் கைது நடவடிக்கை நடக்குது? 1 நாள் 2 நாள்ல நடக்குது. சில மணி நேரங்கள்லயே. 1 நாள் 2 நாள் கிடையாது. வித்தின் ஃபியூ ஹவர்ஸ்லயே குற்றமே நடக்க கூடாது. இருங்க, வெயிட். அப்படி ஒரு சொசைட்டி எங்க இருக்கும்? எங்கேயாவது காட்டுங்க. பயம் வேணுமா சார்? பயம் வேணுமா? இருங்க, நீங்க வர ஒன்று கேட்டால் அதை நான் தொடர்ச்சி ஆன்சர் பண்ணுறது வரை நீங்கள் டைம் கொடுக்கணும்ல. இப்போ குற்றங்கள் நடக்குது, அதை எப்படி காவல்துறை அணுகுது? எஃப்ஐஆர் போடப்படுதா இல்லையா? கடந்த ஆட்சியில் எஃப்ஐஆர் போட்ட முடியுமா உங்களால்? கேட்குறேன் சார். நடந்திருக்கு சார். எஃப்ஐஆர் போடப்பட்டதா?
சார் கடந்த ஆட்சியில கட்சிக்காரங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே யாரும் போல தெரியுங்களா? நான் கேட்ட கேள்வி இல்ல நடந்திருக்கு, சார், இதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு திமுக ஆட்சியில ஒரு எடுத்து கட்சிக்காரங்க போலீஸ் இல்ல, ஸ்டேஷன் பக்கம் போல. எங்க திமுக சார் ஆட்சியில கட்சிக்காரன் போறான் போல மீட்டிங். நான் கேட்ட கேள்வி எஃப்ஐஆர் போட்டாங்களா இல்லையா? சார்ஜ் ஷீட் எத்தனை கேஸுக்கு போட்டாங்க? குறைபாடுகள் இருக்கு. குறைபாடுகள் இல்லை, ஒண்ணுமே நடக்கல. ம். புரியுதுங்களா? இல்லைங்க, விளாத்துக்குள்ள அந்த சிறுமி அவங்களுடைய அம்மா அப்பாவுடைய வாக்குமூலம் பார்த்துருக்கீங்களா நீங்க? ம். 9 மணி நேரம் என்னை வந்து இந்த ஸ்டேஷனுக்கு போ, அந்த ஸ்டேஷனுக்கு போ, இங்கே ஜூரிஸ்டிக்ஷன்ல இங்கே ஜூரிஸ்டிக்ஷன் அலக்கழிச்சு எஃப்ஐஆரே போடல. 9 மணி நேரத்துக்கு அப்புறம் எஃப்ஐஆர் போட்ட அந்த சிறுமி எக்ஸாக்டா 200 மீட்டர்ஸ்ல வீட்டிலேருந்து 200 மீட்டர் தூரத்தில் இறந்துக்கிட்டாங்க. எஃப்ஐஆர் போடப்பட்டிருந்தால் அந்த உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் போட்ட எஃப்ஐஆர் என்னாச்சு? எல்லாத்துக்கும் லீக் ஆச்சா? அந்த அந்த பாதிக்கப்பட்ட மாணவியோடைய பர்சனல் டீடைல் உட்பட அந்த எஃப்ஐஆர் எவ்வளவு கேவலமா இருந்துச்சு. இன்னைக்கு ஞானசேகரன் உள்ளே இருக்காரு. சார், அவர் மட்டும் உள்ளே இருக்கான். ஞானசேகரன் உள்ளே அவர் இருக்கான். மட்டும் தானா? ம். அவர் மட்டும் தானான்னு கேட்குறேன். எடுங்க சார், எல்லாத்தையும் நீங்க இப்ப விரைவுபடுத்துங்க. பண்ணலாம் சார். சார், நம்ம- இல்ல நீங்க சார், நம்ம வந்ததுமே இந்த தமிழ்நாடு பாலாறும் தேலாறும் ஓடுற அளவுக்கு நம்ம வந்து மாத்திருவோம்னு சொன்னோம். 40 நாள் தான் சார் சொன்னமா ஆச்சு. இல்லையா? 40 நாள் தானே ஆச்சு. 40 நாள்ல இது பண்றதே பெரிய விஷயம் சார். இவ்வளவு பண்ணியிருப்பதே பெரிய விஷயம். புரியுதுங்களா? அது ஃபேக் நரேட்டிவ்ஸ், ஊடகங்கள் வந்து ஊதுறது, வாடகை வாய்க்கள் ரொம்ப நாள்லாம் அதுவே ஃபெயிலியர் ஆச்சுல. எவ்வளவு வாடகை வாய்கள் திமுகவுக்கு ஆதரவாக இந்த கடந்த 5 வருடம், அதுவும் குறிப்பா தாவேக ஆரம்பிச்ச பிறகு எவ்வளோ அவதூறு பரப்புனாங்க. அந்த அவதூறுலாம் மக்கள்கிட்ட நிக்கல. அதனால நீங்க எவ்வளவு அவதூறு பரப்புனாலும் மக்கள் they know what is what. நியமனங்கள் விமர்சனம் ஆகுது. அது உங்களோட கூட தோழமைகளா இருக்கவங்களே விமர்சிக்கப்படுறாங்க. ஏற்கனவே ராதன் பண்டிட் நியமனம் பண்ணி அது ரிட்டர்ன் திரும்ப பெறப்பட்டது. இன்னைக்கு டெல்லி பிரதிநிதி அதுவுமே திரும்ப பெறணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவர் கர்நாடகாருக்கு அவருக்கு என்ன கொடுக்குறீங்கன்றாங்க. யார் இல்ல இது? சார். முதலமைச்சரின் தனிப்பட்ட உரிமை. அவர் யாரை வேணா அப்பாயின்ட் பண்ணலாம். அவருக்கு போயிட்டு என்ன பண்றாருன்னு தானே முக்கியம். சார், ஒரு திரைப்பட தயாரிப்பாளரை தவிர அவருக்கு வேற என்ன டெல்லி பிரதிநிதியா, தமிழ்நாட்டினுடைய முகமா அவர் அங்க சார் உட்கார்ந்து அது டெல்லியுடைய அத்தனை மெசேஜ் நமக்கு கன்வே பண்ண வேண்டியது. சார் அப்படிலாம் கிடையாதுங்க. திமுக பேர்ல யார் இருந்தா? ஏகேஎஸ் விஜய் அவர் என்ன பண்ணிட்டாரு? யாரு? அவரு திமுகவோட அடையாளம். ரைட்டுங்க. என்ன திமுகவோட அடையாளம் தான். தென் மாவட்டத்துல அவர் அந்த திமுகவோட அடையாளமா இருந்தவர். என்ன அவர் ஒரு பண்ணாரு? தமிழர். அவர் ஒரு தமிழர் சார். அவர் ஒரு தமிழர். டெல்லியில போய் என்ன பண்ணாரு? ஒரு தமிழர் சார். அவரு நான் கேட்டதே டெல்லியில போய் என்ன பண்ணாருன்னு. டெல்லி பிரதிநிதியா இருந்து என்ன தமிழ்நாட்டுல பண்ணாரு? செய்திகளை அவர் கொண்டு வந்து சேர்த்தாரு. செய்திகளை சொல்ற சீஃப் ஆஃப் பீரோவா நாங்க போய் நியூஸ் பேப்பர் படிக்கிறது அவரோட வேலைங்க. சார், ஒரு தூதுவரா இருந்து செயல்பட்டார். தூதுவரெல்லாம் நீங்க பெரிய வார்த்தைகள்லாம் பேசாதீங்க சார். அம்பாசிடர் தூதுவரா நம்ம இந்தியாவுடைய இதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு அங்க போறாரு. சரி, இப்ப நம்ம எதுக்கு இவரை போடுறோம்? அதுதான் சொல்றேன், முதல்வரின் தனிப்பட்ட உரிமை. தினேஷ் யாருங்க? தினேஷ் அவர் அபிஷியல் செக்ரட்டரியா நம்ம அனௌன்ஸ் பண்ணி என்ன தினேஷ் நம்ம ஊர்க்கார் சார். தினேஷ் உங்க தமிழர் சார். ஊருக்காரன்றதுனால தினேஷ் தமிழர் சார். ஏகேஎஸ் விஜயன் தமிழர் சார். இங்க பாருங்க, இப்ப தமிழர் தான் அங்க போடணும்னு இருக்கா? இல்ல சார், நானு நீங்க ரொம்ப அதிகமா கர்நாடகாக்காரருக்கும் ஆந்திராக்காரருக்கும் நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களா? அப்படிலாம் என்ன கிடையாதுங்க. சார்? அப்படிலாம் கிடையாது. கர்நாடகாக்காரர் ஆந்திராக்காரன்னு கிடையாது. அவருக்கு அந்த வேலைக்கு ஃபிட் ஆவாரு அப்படின்னு முதல்வர் அன்ஃபிட்னு சொல்றாங்களே உங்க சார், நீங்க தோழமை எதுக்கு சார் கட்சிகளே நீங்க சொல்றாங்க. எதுக்கு சார் கவலைப்படுறீங்க? நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? why are you bothered? அது முதலமைச்சரோட தனிப்பட்ட உரிமை. அது அவருக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. சார், அவருடைய சினிமா கலை அந்த வளையத்துக்குள்ள இருக்கவங்களே இன்னைக்கு எல்லாருமே அவருக்கு பக்கத்துல அப்படிலாம் இல்ல சார். அப்படிலாம் அந்த கிடையாது. ரேடார்ல அவங்கள தவிர வேற யாருமே போடல. எம்ஜிஆர் ஜெயலலிதா யாரு? நீ எதுங்க? ரொம்ப சிம்பிளா பாருங்க. இது வந்து சாதாரண ஒரு பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட். அந்த அப்பாயின்மெண்ட்டை உருவாக்குற எனக்கு அசிஸ்டன்ட் யார் வேணும்ன்றதை நான் தானே முடிவு பண்ண முடியும். நீங்க சொல்றவங்களெல்லாம் எனக்கு அசிஸ்டன்ட் ஆக்க முடியுமா? சரிங்களா? ஒரு ஈஸி அக்சஸ் வேணும்ல. ஈஸி அக்சஸ் இல்ல, இந்த வளையத்தை தாண்டி தான் நம்ம போணும். அப்படிலாம் கிடையாதுங்க. செக்ரட்டரி 1, செக்ரட்டரி 2, செக்ரட்டரி 3, 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. மினிஸ்டர்ஸே குறிப்பிட்ட ஒரு 3 மினிஸ்டர் தவிர வேற யாரும் சிஎம் தினம் பாக்குறது இல்ல. அப்படிலாம் கிடையாது சார். இல்ல, வர்ற செய்திகள் தான். டெய்லி போய் என்ன பார்த்துட்டு வரணுமா? சிஎம் டெய்லி பார்க்கணுமா என்ன? கலைஞரை ஈஸியா பார்க்க முடியும். எல்லாருமே பார்க்க. ஸ்டாலின் ஈஸியா எல்லாரும் பார்க்க முடியும். கேட்பதற்கு எடப்பாடியை எல்லாரும் ஈஸியா பார்க்க முடியும். தினேஷ் எவ்வளவு வந்து ஆக்டிங் சிஎம் இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். தினேஷ் தானே முதல்வராகவே இருந்தாரு. சரி, ஓகே. அதுக்கு இன்னைக்கு இப்போ ஜெகதீஷ் பழனிசாமி இருக்கலாம், தப்பு இல்ல. அப்படிலாம் கிடையாதுங்க. என்ன சொல்ல வரீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? முதல்வரை பார்க்கணும்னா 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட மெயில் போடுங்க, போட்டு போறாங்க. அதானே? ஏன் நீங்க இவர் மூலமா தான் போகணும்னு அவசியமே இல்லையே. அவருடைய தனிப்பட்ட ஆலோசகருங்க.
இறுதியா ஒரு கேள்வி சார், ஆதவர்ஜுனா நிழல் முதல்வரா இன்னைக்கு? வாய்ப்பே இல்லைங்க. மக்கள் எடுத்து ஏங்க, பேச மக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் நீங்க சொல்றது இந்த சம- டிஎம்கே சப்போர்ட் ஊடகம் சார். தாங்க. இல்ல சார், அதெல்லாம் எந்த மக்களுங்க பேசுனாங்க? எந்த ஊர்ல, எந்த தெருல உங்கள்ட்ட என்னன்னு சொன்னாங்க? சிஎம் பேச வேண்டியதெல்லாம் ஆதவர்ஜுனா பேசுறாரு. யார் பேசுனா என்னங்க? நான் கூட தான் பேசுறேன். இல்ல நீங்க பேசலாம், Right. உங்களுக்கு அதுதான் வேலை, உங்களுக்கு Right. அது கொடுத்துருக்காங்க அந்த Right. பொறுப்பு. ஆமா, ஆதவர்ஜுனா வந்து பேசக்கூடாதுன்னு சிஎம் இருக்காங்க. பேச இல்ல சார், இல்ல இது அவர் அப்படி ரெண்டாவது இருக்காங்க. மூணாவது கூட இருக்கட்டும், அப்படி இருக்காங்க. சிஎம் பதில் சொல்ல அப்படி வேண்டியதெல்லாம் எல்லாம் அவர் பேசுறாரு. கிடையாதுங்க. நீங்களா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. இங்க நம்மளுடைய பவர் சிஎம் சென்டர் ஒருத்தர் வெரி பவர்ஃபுல் பர்சன். பவர் சென்டர் அதாங்க, அவர் ரொம்ப பவர்ஃபுல் யார் பர்சன். பவர் சென்டர்? பவர் சென்டர்ன்றது ஒண்ணே ஒண்ணுதான். அங்க ஆதவர்ஜுனாவும் CM பவர் நீங்க சென்டர், அப்படி நினைச்சீங்க. புஷியானதும் பவர் சென்டர், நீங்க அப்படி நினைச்சீங்க. ஜெகதீஷ் பழனிசாமி பவர் சென்டர். நீங்க அப்படி நினைச்சுக்கலாம். நீங்க அப்படி நினைச்சிட்டா அது உங்களுடைய புரிதல் உள்ள குறைபாடு. 4 பவர் சென்டர் 5 அதெல்லாம் பவர் ஒண்ணும் சென்டர் வார கிடையாது. இதழ்கள் அட்டைப்படத்தோட போடுறாங்க, ஏங்க, பாத்தீங்களா அவங்க இல்லையா? போடட்டுங்க, போடட்டும். நீங்க வெயிட் பண்ணி கொஞ்சம் பாருங்க. எதுக்கு அவசரப்படுறீங்க? he is very very clever man. நீங்க வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க சிஎம். புரியுதுங்களா? அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நீங்க நினைப்பது வந்து வேற, கம்ப்ளீட்டா வேற. உங்களுக்கு ஊடகங்கள் கொண்டு வந்து நிறுத்துற காட்சின்றது வேற, நடப்பது என்பது வேற. புரியுதுங்களா? அப்படிலாம் எந்த பவர் சென்டரும் எந்த நிழல் முதல்வரும் இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரியாலிட்டி என்னன்றது எனக்கு தெரியும். நான் வந்து வெகுஜன மக்களின் கேள்வியை தான் சார் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். அவங்க எல்லாம் இந்த கேள்வியை கேளுங்கப்பா அவங்க கிட்ட டிவி கேவல அப்படின்னாங்க, அதுதான் நான் கேட்டிருக்கேன். அதுக்கு நீங்க கொஸ்டினா இருக்கு போய் எங்கெங்க எவ்வளவு நேரம் சந்திக்கிறீங்க மக்களை? நான் நிறைய மக்களோட பேசிட்டு இருக்கேன் சார். ஓகே, நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி ஃபிலிக்ஸ் சார். தேங்க்யூ.